சேவ் பண்ணி கொடுக்குது பிசினஸ் மாடலுக்கு. அதை கரெக்டா எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கும்போது எங்களுக்கு அமௌண்ட் வந்து காஸ்ட் வைஸாவும் பெட்டரா இருந்தது. அப்போ ஆரம்பத்துல அதுல இருந்து எடுத்துட்டு வந்து டெய்லி ஃப்ரெஷ்ஷாவே நல்லா பேக்கிங் மட்டும் நல்லா பக்காவா பண்ணிட்டு இங்க எடுத்துட்டு வந்துருவோம். இங்க வந்து அதை ரீஹீட் பண்ணி எப்படி பண்ணணுமோ அந்த மெத்தட்ல எடுத்துட்டு கொடுத்துருவோம். சில அல்வாலாம் பாத்தீங்கன்னா சில ஃபிளாஸ்க் மாடல் இருக்கு, அதுல போட்டோம்னா 24 hours சூடு தாங்கும். ஸோ இந்த டெக்னாலஜிலாம் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அது பெரிய பிரச்சனையா தெரியல. ஏன்னா எங்கேயோ விளையிற ஆப்பிளே இங்க வந்து சாப்பிட்றோம். அதே மாதிரி கடல் கடந்த வாணிபம் நடக்கிறதுனால இது வந்து நம்மளுக்கு 500 கிலோமீட்டர் எங்களுக்கு பெருசா தெரியல. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஓன் கண்டெய்னர்ஸ் நாங்களே எங்களோட இதுக்கு அந்த மாதிரி ஃபுட் சேஃப்டிக்கு என்னென்ன இருக்கோ எல்லாம் பார்த்து இப்போ ரீசெண்டா ஸ்கேல் பண்ணும்போது எங்களுக்கு அது ஒரு டிரான்ஸ்போர்ட்டிங் வந்து பெரிய காஸ்டிங்கா இல்லை. ஸோ ஸ்கேல் அதிகமான வால்யூம் பண்ணும்போது எங்களுக்கு இது வந்து ரொம்ப குறைவான. முக்கியமான காரணம் நீங்க கடைகள் வந்து வேற ஊர்ல போடாம சென்னையில மட்டுமே பக்கத்துல போட்டது ஒரு காரணம். லாஜிஸ்டிக்ஸ் ஏன்னா இப்போ நாங்க எங்களுக்கு சப்ளை செய்யறது வந்து அங்க ஸ்டார்ட் ஆகுது, இங்க இறங்குதுன்னா இங்க எனக்கு சென்னையோட பொட்டன்ஷியல் தெரியும். இங்க வந்து 1.5 கோடி மக்கள் இருக்காங்க. நாங்க இப்போ பண்ணிட்டு இருக்கிறதே ரொம்ப ஸ்லோ, 50 பிரான்ச் தான் வச்சிருக்கோம். இன்னும் நாங்க ஒரு 150 பிரான்ச் பண்ணும்போது தான் சென்னையை வந்து ஃபுல்ஃபில் பண்ற ஃபீலிங் எங்களுக்கு வரும். அதனால எங்களுக்கு இது வந்து சுலபமா இருக்கு. இன்னும் வந்து நிறைய போகணுன்ற மாடல்ல எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ அந்த கருப்பட்டி வைராலிட்டின்னு சொல்லலாம். எங்க பார்த்தாலும் கருப்பட்டி காஃபி கடைகள் இருக்கு. ஆனா இதுல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சொல்ல போனா தி இன்வென்டர் ஆஃப் கருப்பட்டி ஃபில்டர் காஃபினா அது உங்க பிராண்ட் நீங்கன்னு சொல்லலாம். இப்போ அது அடுத்தடுத்து கடைகள் வரும்போது, அந்த மாதிரி சிமிலர் காம்படிஷன் வரும்போது, நிறைய அந்த மாதிரி மாடல்ஸே நிறைய கடைகள் வேற ஒரு ஊர்ல நீங்க இல்லாத இடங்கள்லயும் கடைகள் போடும்போது அது எப்படி இருக்கு பார்க்கும்போது? கொஞ்சம் ஆரம்பத்துல எங்களுக்கு கொஞ்சம் இதா இருந்தது. ஏன்னா நாங்க வந்து அந்த நேரத்துல பிசினஸ் நிறைய லேண்ட் பண்ணணும்னு அதுல இறங்குறது. சாரி, இது எதனால கேக்குறேன்னா, இது இப்ப டிகிரி காஃபினா டிகிரி காஃபில பிராண்ட்ஸ் இருக்கு, டீலனா டீல பிராண்ட் இருக்கு. ஆனா எக்ஸாக்டா காப்பி பண்ணி நீங்க பண்ணிருக்கிற அந்த கோரக்கோட்டையில இருந்து, அந்த கவுண்டர்ல இருந்து, கலர்ல இருந்து உங்க பிராண்டுக்கும் வேற பிராண்டுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாத அளவுக்கு இமிடேஷன் இருக்கு. அந்த ஆங்கிள் கேட்கிறேன். அது எங்களுக்கு அது ஆரம்பத்துல நாங்க வந்து இதை நாங்க பண்ணும்போது வந்து என்ன ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் பேட்டன் ரைட்டு, அப்புறம் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டிசைன்ஸ் இதெல்லாம் வந்து ஆரம்பத்திலே நாங்க வந்து மாங்கா மூட்டுட்டோம். ஏன்னா நாங்க பிசினஸ் எப்படியாவது நம்ம இந்த இதுல இருக்கணும்னு நினைச்சோமே தவிர ஒரு கரெக்டான லீகல் அட்வைசர் மூலமா எங்களுக்கு கிடைக்காததுனால நாங்க அந்த இடத்துல பண்ணாத ஒரு, அது தப்புன்னு சொல்ல முடியுமான்னு தெரியல, அது எங்களோட ஒரு கவனக்குறை கூட எடுத்துக்கலாம். அதுல நாங்க விட்டதுனால நாங்க ஸ்கேல் ஆகி வரும்போது ஓகே இந்த கடைகள்ல கொஞ்சம் க்ரௌட் இருக்கு, அப்போ இந்த மாடலை எல்லாரும் ஈஸியா எடுக்க முடியும்ன்றதுனால அவங்க பண்றாங்களே தவிர அதனால அதே குவாலிட்டி அவங்களால கொடுக்க முடியுமான்றதுல அது கொஞ்சம் இது இருக்கு. ஏன்னா இதை இயல்பாவே எங்களோட ஒரு வாழ்வியல் முறைன்றதை நாங்க எடுத்து வந்ததுனால இதுல ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் எங்களால அதை சரி பண்ண முடியும், ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். என்னோட வாடிக்கையாளர்கள்ட்ட டெய்லி இன்டராக்ட் பண்றோம். இப்போ அவங்க என்ன பார்க்காங்க, அப்போ நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்றதும் இருக்கிறதுனால ரொம்ப துல்லியமா கொடுக்க முடியும். ஆனா அது இப்போ நாங்க என்ன இன்னொரு இடத்துல சந்தோஷப்படுவோம் அப்படின்னா, அந்த கருப்பட்டி அப்படின்றது வந்து ரொம்ப நலிவிளைஞ்சுக்கிட்டு தொழிலா இருந்தது. இப்போ நம்ம அந்த காஃபிக்கும் வந்து கருப்பட்டி எல்லாருமே வீட்லயும் சரி, நாட்டு சர்க்கரையும் சரி, இந்த வெள்ளை சர்க்கரைக்கு மாற்றா வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு சந்தோஷம் தானே. அது ஏன்னா இப்போ சுகர் வந்து வெள்ளை சக்கரை பண்ணணும் அப்படின்னா பெரிய மிஷினரி போட்டு ஒரு கார்பரேட் கம்பெனி தான் பண்ண முடியும். ஆனா ஒரு நாட்டு சக்கரையோ ஒரு கருப்பட்டியோ பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விவசாயிகள் பண்ண முடியும். ஸோ அந்த தொழிலுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி நாங்க, அதுவும் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வாயிருக்கு. சூப்பர். அதுக்குள்ளேயே ஸோ இப்போ டு ஆட் அப் அந்த கொஸ்டினுக்கு இப்போ நீங்க சொன்னீங்க, ஒரு இப்போ உடன்குடி, திருநெல்வேலி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பணமுறை ஏறுறவங்க நிறைய இருப்பாங்க. அவங்க தான் அந்த ஸ்மால் ஸ்கேல்ல கருப்பட்டி பண்றாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ட்ரெடிஷ்னலா இருக்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு இவ்வளோ மாடர்ன் கன்சம்ஷன்ல வரும்போது அவங்களோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு இதுல வந்து மேன்மை அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல நிறைய அதுதான் என்னன்னா, நிறைய இடத்துல நான் போய், ஏன்னா நாங்க வந்து நிறைய கிராமங்கள் அட்டாச் பண்ணி தான் இதை வந்து வாங்குவோம். அவங்கள்ட்ட கருப்பட்டி செய்யறவங்க வந்து அட்வான்ஸ் கொடுத்துலாம் வாங்குவோம். அப்போ அவங்க வந்து எப்பா நீங்க உங்களுக்கு நாங்க சப்ளை பண்ணவே முடியல, இதுல எங்களுக்கு எங்க இருந்தாலுமோ கருப்பட்டி காப்பின்னு சொல்லி கேட்கறாங்க. சில சூப்பர் மார்க்கெட் கேட்கறாங்க, எங்களுக்கு சப்ளை பண்ண முடியல, இது வந்து 6 மாசத்துக்கு தான் நம்ம பயிர் வரும், ப்ரொடக்ஷன் வரும், இப்போ இவ்வளவு டிமாண்ட் ஆகி விட்டீங்களாப்பா அவங்க சொல்லும் போது எங்களுக்கு அது பெருமையான இதா இருக்கு. இன்னும் வந்து பல கோடி பனை திட்டம் இந்த மாதிரி இன்னும் அதை ரெடி பண்ணி அடுத்த லெவலுக்கு அது யோசிச்சு ஃபியூச்சரா ஃபோர்காஸ்ட் பண்ணோம்னா இன்னும் அடுத்த ஒரு 40-50 வருஷத்துக்கு ஓரளவுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றத நம்புறேன். சூப்பர். ஸோ இப்போ நீங்க உங்களோட பிசினஸ் பொறுத்தளவு நீங்க பிரான்சைஸ் பண்றது இல்லை,
நீங்க வந்து ஒரு மாதிரி பார்ட்னர் மாடல் மாதிரி ஒரு மாடல் பண்ணிருக்கீங்க. அந்த மாடல் எப்படி கிராக் பண்ணீங்க? அந்த மாடலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன் இதோட ஆடப் கொஸ்டின், ஏன் பிரான்சைஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறீங்க? பிரான்சைசி பண்ணக்கூடாதுன்னு இல்லை, ஏன்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி, பேக் அண்ட் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கு. ஸோ நம்ம கண்ட்ரோல்லே அதை எடுத்துட்டு போனா மாற்றம் தைப்பிள்ளை மாதிரி இல்லாமல் நம்மளே பார்த்துக்கலாம். அதனால நாங்கள் வந்து குவாலிட்டியை கண்ட்ரோல் அந்த மாதிரி நம்மளே வந்து அதை சேவ் பண்ண முடியுன்றதுனால நாங்களே அதை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். எங்க டீம் இன்னொரு 8 பேர் என்ன டீம். அதனால அவங்களுக்குமே வந்து இதுதான் பிசினஸ் சொல்லி எல்லாருமே MBA MCA முடிச்சுட்டு வந்துட்டோம். அப்போ இவங்களை வச்சுட்டே நம்ம ஒரு பெரிய ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை ஒன்று. இன்னொன்று எங்களோட பேக் அண்ட்ல வந்து ஒரு 3 டன் ஸ்வீட்ஸ் பண்ண முடியுது. இப்போ அடுத்த ஒரு 10 டன் வரைக்கும் பண்ண முடியும்னா அந்த கெப்பாசிட்டி வரைக்கும் எங்களால் இயங்க முடியும். ஸோ நாங்கள் அதை தாண்டி போகும்போது தான் வந்து அதுக்கு இன்னும் ஃபியூச்சரில் வேறு மாதிரி பிளான் பண்ணி பண்ணலான் இருக்கோம். பட் இப்போதைக்கு வந்து ஆல்டிபட்டியான்றது முழுக்க முழுக்க எங்களோட ஓன் பிரான்ச்சஸ் தான். ஓகே. ஸோ அடுத்த வருஷம் இப்போ வந்து 54 கடை இருக்கு. அடுத்த வருஷம் எவ்வளோ டார்கெட் வச்சிருக்கீங்க? 1 இயர்ல எவ்வளோ அவுட்லெட்ஸ் ரீச் பண்ணணும்? 5 இயர்ஸ்ல எவ்வளோ அவுட்லெட்ஸ் ரீச் பண்ணணும்? இல்லை உங்களோட விஷன் என்ன? நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த விஷனையும் சொல்லுங்க. விஷன் அப்படின்னா எங்களை வந்து பின்னாடி இருந்து ஏதாவது ஒன்று தூண்டிகிட்டே இருக்கு அப்படின்னா நான் வந்து மெக்டொனால்ட்ஸை வந்து ரொம்ப பார்ப்பேன். ஏன்னா அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட மொத்த SOP எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் மைதா தான் அவங்களோட மேஜர் கோர். கரெக்ட். ஒரு நம்ம வந்து இங்கிலீஷில் அதை வந்து ஜங்க் ஃபுட் தான் சாப்பிடுவோம். ஆனால் நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபுட்டை நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம். எங்களோட ப்ராடக்ட் எங்கள் கடைகள்லாம் மைதா கிடையாது, 0 மைதா 0 பாம் ஆயில். ஸோ நம்ம ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம். அவங்கள இருந்து ஒரு 1% நம்ம பண்ணிடணுன்ற ஒரு எண்ணத்துல தான் நாங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க ஒரு 40,000 கடை வச்சுட்டாங்கன்னா அட்லீஸ்ட் நம்மளால ஒரு 4,000 கடையாவது நம்ம ட்ரீம்ல இருக்கணும் அப்படின்றது தான் சூப்பர். எங்களோட அடுத்த லெவலில் நீங்க எடுத்துட்டு கண்டிப்பா நடக்கும் நான் நம்புறேன். ஸோ ராபிட் ஃபயர் ஒரு 5 கேள்வி. ஓகே. ஸோ நீங்க இந்த பப்ளிக் ஈவெண்ட்னால இவ்வளோ ஹம்பிளா இருக்கீங்களா, இல்லை ஜென்ரலாவே நீங்க எப்படி? அது எனக்கு தெரியல. நார்மலா எங்களோட இயல்பு. ஏன்னா நாங்க வந்து கடைக்கு போறோம் வரோம்னா கஸ்டமர் கூட டிராவல் பண்றதுனாலே எப்படி அவங்க எதிர்பார்ப்பாங்க அப்படின்றதுனால அது அப்படி இயல்பாவே இயல்பா அப்படிதான் இருக்கு. ஓகே. உங்களோட ஃபேவரட் ஹீரோ யார்? கவுண்டமணி. கவுண்டமணி. சூப்பர். என்னோட ஹீரோ. என்ன படம் ஃபேவரட் படம், பிடிச்ச படம்? இப்படி பர்சனலா இல்ல, சில கருத்துல படங்களும் எல்லாம் கலந்து பிடிக்கும். கருத்துல படங்கள் தான் எதிர்பார்க்கறாங்க அவங்கள. அந்த மாதிரி ஏதாவது கருத்துல படங்கள் சொல்லுங்க. கவுண்டமணி படமா இல்ல சூரியவம்சம்? அது எனக்கு பிடிச்ச படம். நாட்டாமன் கூட சொல்லலாம். நாட்டாமன் கூட சொல்லலாம். சூப்பர். ஸோ எங்க யூஸ்வலா வந்து நிறைய டிராவல் பண்ணுவீங்களா? எது ஃபேவரட் பிளேஸ் உங்களுக்கு டிராவல் பண்றது? நிறைய டிராவல் பண்ணுவோம். டிராவல்ல இருந்து படிக்கிறது தான் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் லான்ச்சுமே நாங்கள் நிறைய டிராவல்ல இருந்து எடுத்துருக்கோம். இப்போ ஏதாவது நார்த் இந்தியா போகிறோம் அப்படின்னா அங்கே உள்ள ஸ்டைலில் உள்ள ஸ்வீட்ஸை வந்து நம்ம எப்படி அங்கே சுகர்லையும் வெறும் பாலில் மட்டும் இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து எப்படி கிராக் பண்ணி நம்ம கருப்பட்டியும் நாட்டு சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு அவுட்புட் வரும் அப்படின்ற மாதிரி அதுக்காகவே நிறைய ட்ராவல் பண்ணுவோம், நிறைய ரிசர்ச் பண்ணுவோம். மில்லட் பேஸ்டு ஒரு இப்போ ஹோட்டல் வந்து ஒரு 13 பிரான்ச்சில் எங்களோட QSR மெத்தடில் பண்ணிருக்கோம். அதுக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரு ட்ராவல் பண்ணுவோம். எங்கெங்க மில்லட்ஸ் மட்டும் வச்சு பண்ணுறாங்க சொல்லி. நம்ம மில்லட் மட்டும் பண்ணோம்னா மக்களுக்கு டைஜஷன் பிரச்சனை வருது. அப்போ நம்ம நார்மலான இது கூட மல்டிகிரெயின் மாதிரி என்ன பண்ணலாம், அதுக்கு ட்ராவல் பண்ணி எடுக்கிறத R&D பண்ணி அதை நாங்கள் லான்ச் பண்ணுவோம். இல்லை நீங்கள் பர்சனல் ட்ராவல் கேட்குறேன். பர்சனல் ட்ராவல் வருஷத்துக்கு ஒரு வாரம் இமயமலை பயணம். ஓகே. சூப்பர். ஸோ உங்களோட ஹாபி என்ன பண்ணுவீங்க ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில்? ரொம்ப டஃபா பரவாயில்ல. ஃபேமிலி ஏன்னா பிசினஸ் நிறைய இருக்கிறதுனால ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, குழந்தைகள் பார்க்கறது, இதுதான் வந்து. சூப்பர். ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் யார்? ராஜா. இளையராஜா. சூப்பர். ஸோ இப்போ இங்க இருக்கிறவங்க ஒரு சில பேர் ஃபுட் இண்டஸ்ட்ரி வரணும்னு நினைப்பாங்க. ஸோ புதுசா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட சஜஷன்ஸ் என்ன சொல்லுவீங்க? வந்துராதுன்னு சொல்லாதீங்க. இல்லை, ஹோட்டல் ஃபீல்டு வந்து நாங்கள் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் ஹை ரிஸ்காக இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு மார்ஜின்ல இருந்து எடுத்து வர முடியும். நாங்கள் வந்து ஒரு 3 மாடலில் எடுத்துக்கிட்டோம். என்ன அப்படின்னா நான் இது சொல்லணும் அப்படின்னா முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி, இதுதான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா முதல்ல வந்து ஒரு என்ன பண்ணணுன்ற ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவோம். அதை வந்து பயிற்சியாக அடுத்து ட்ரையல் பண்ணுவோம். ட்ரையல் அண்ட் எரர் தான். அதில் என்ன நம்ம லைவ் பண்ணாதான் ப்ளஸ்ஸோ மைனஸோ அதில் வரக்கூடிய அனுபவங்களை வந்து
அதை இது பண்ணுவோம். ஃபெயிலியர்லாம் வரும், நாங்களும் நிறைய பட்டு தான் வந்திருக்கோம். அதை பார்த்து டயர்டாகாமல் அடுத்து என்ன பண்ணணுன்ற மூவ் பண்ணிக்குவோம். மூவ் ஃபார்வர்டுன்ற மாதிரி தான். அடுத்தடுத்து ஃபெயிலியர் வந்தாலும் அது தூக்கிட்டு போகிற கெப்பாசிட்டியில் நம்ம இருக்குமான்றதை தெரிஞ்சுக்கணும். ஆரம்பத்திலே பெரிய லாபத்தோட தான் வரக்கூடாது. லாபம் இருந்தால் தான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம வந்து அந்த பிரேக் ஈவனை நோக்கி வந்தாலே போதும். ஏன்னா பிரேக் ஈவனை சஸ்டெயின் பண்ணாலே ப்ராஃபிட் வந்து அடுத்த கட்டமாக ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆயிரும். இன்னொன்று கொஞ்சம் தைரியம் வேணும். கொஞ்சம் தைரியம் தான் போதும். இல்லை நல்ல தைரியம் வேணும்ன்றேன். ஏன்னா நிறைய நாங்கள் எங்களோட வீட்லேயுமே ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் பயந்தாங்க. ஒரு MBA பண்ணியிருக்கோமா, எனக்கு டீமாக வேற நீ போகிறது இல்லாமல் டீமாக வேற கூட்டு போறியா, நீ ஏதாவது லாஸ் பண்ணிட்டேன்னா அவங்க பேரண்ட்ஸே பதில் சொல்ல முடியாதுன்னு கேட்பாங்க. அதெல்லாம் முடியும் எங்களால். நிறைய பேர் இந்த மாதிரி முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் சொல்ல வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ஓகே, அவங்க பரவாயில்லப்பா, அவங்க ஒரு ஸ்டெடியாக இருந்தாங்க, அவங்க ஏதோ அவங்களோட ட்ராவலில் போயிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கறது ஒன்று. இன்னொன்று எங்கள் ஊர் பேரை வந்து நாங்கள் பிராண்டாக எடுத்தது, இதுல இருந்து எல்லாமே ஆல்ரெடி பட்டேன். எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியும் அந்த சின்ன ஊரை இல்லையா? சூப்பர். உங்களோட ஃபேவரட் கோட் என்ன? அதுதான் முயற்சி பயிற்சி கிட்டத்தட்ட அதுல இருந்து தான் அப்படி ட்ராவல் பண்ணி எடுத்துக்கிறோம் சார். அது மாதிரி எம்ப்ளாயிஸ் வந்து நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா எங்களோட அதுவுமே ஒரு தான். என்ன இருந்தாலும் எம்ப்ளாயிஸ் வந்து கரெக்டாக நம்மளுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம இல்லைனாலும் அவங்க அந்த ஒரு ஓனர்ஷிப் எடுத்து பிஸ்னஸ் பண்ணணும். அந்த மாடல் கிரியேட் பண்ணிட்டோம்னாலே அந்த ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இது வந்து இப்போ டேரெக்டாக கஸ்டமர் ஃபேஸ் பண்ணுற பிஸ்னஸ். அப்போ வந்து அவங்க ஒரு முகசொலிப்பு அங்கே காமிச்சிட்டாங்கன்னா அது வந்து ஓவரால் பிராண்டுக்கும் இதாகும். அதனால நாங்கள் முதல்ல எடுக்கும் போதே கஸ்டமர்ஸ் தான் நமக்கு எல்லாமே அப்படின்றத ஒரு ட்ரெயின் கொடுத்து ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் அது ஈஸியாக இருக்கு. வெரி நைஸ். சூப்பர். ஸோ மென்மேலும் உங்கள் பிஸ்னஸ் வளரணும். அந்த 4000 கடையை வந்து நீங்கள் ரீச் பண்ணணும். துபாய், US, UK எங்கே போனாலும் உங்கள் கடைகளை பார்க்கணும். ஆல்ரெடி பெட்டியான் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சது இல்லாமல் உலகம் ஃபுல்லாக தெரியணும்னு என்னோட சார்பாகவும் ஆடியன்ஸோட சார்பாகவும் தேங்க்யூ ஸோ மச்.